Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்றைக்கி 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் பார்க்க போகிறோங்க. எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் முழுசான பச்சை பயிரில் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை குழிப்பணியார சட்டியில் போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மூங் தால் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு மட்டும் வாட்டரை ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் முழுசாக வெந்துடுச்சு, பட் ஃபுல்லாக மேஷ் ஆகலை. இதை மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மூங் தாலை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தண்ணியோடு ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இப்படி இருந்தால் தான் இதுக்கு நம்ம பால் பண்ண நல்லாயிருக்கும். இது ஆஃபாக கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா மசிச்சிடாதீங்க. ஸோ அப்போ தான் 1-2 இருக்கும்போது வாயில் கடிக்க நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் டோட்டலாக ஆப்ஷனல் தான். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாக எடுக்கிறதுனால எடுக்கலாம். நம்ம இன்றைக்கி குழிப்பணியார சட்டியில் போடுறதுனால அளவாக குட்டி குட்டியாக பாலாக மேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பால் சைஸ் இருந்தால் போதும். அதுக்கு இது மாதிரி எல்லாத்தையும் ரிமைனிங் எல்லாம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு இட்லி மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்ப வாட்டரியாகவும் வேண்டாம். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கனால நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது யூஸ்வலாக மைதா மாவு, அரிசி மாவு வச்சு பண்ணுவாங்க. பட் மைதா மாவு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி அரிசி மாவில் பண்ண போகிறோம். குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச மாவில் நம்ம பால் பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பயிறு உருண்டையை டிப் பண்ணி குழிப்பணியார சட்டியில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் வேணும்னா மேலே போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரையில் குக் ஆனால் போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிறது குக் ஆனது தான். ஸோ வெளியில் இருக்க லேயர் மட்டும் லைட்டாக குக் ஆனால் போதுங்க. இது நல்லா அவுட் சைட் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும், இன்சைடில் நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லிவிடுங்க.